ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வாஷிங் மிஷினை துவைக்கிற துணி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லையா? இல்லை உங்கள் வாஷிங் மிஷின்லேருந்து ஒரு மாதிரி வாடகை வருதா? கவலையே பட வேணாம். இன்றைக்கி நம்ம வாஷிங் மிஷினை எப்படி செலவே இல்லாமல் புதுசு மாதிரி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு மேஜிக் பவுடர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கலர் பவுடர். நம்ம ஊரில் தண்ணியில் இருக்கிற உப்புக்கரை அழுக்கு எல்லாத்தையும் இதை அப்படியே பார்த்தீங்கன்னா கரைச்சி எடுத்துரும். மிஷினுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாகவும் சொல்லலாம். நார்மலாக துணி வாஷ் பண்ணால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா இந்த காட்ரேஜ் ஃபேப் லிக்விட் டிடர்ஜென்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வாசனைக்காக சாஃப்ட் டச் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறோம். ஸோ முக்கியமாக வாஷிங் மிஷினில் துணியை மட்டும் க்ளீன் பண்ணால் பத்தாத மக்களே, இந்த துணியை துவைக்கிற வாஷிங் மிஷினே நம்ம மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் டீப் க்ளீனிங் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்கள் மிஷினோட லைஃப் அதிகரிக்கும். மிஷினை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமாக ஒரு சீக்ரெட் வேலையும் இருக்குது. நிறைய பேர் இதை பண்ணுறதே இல்லை. உங்கள் மிஷின் கீழே அந்த வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூடி இருக்கும் பார்த்தீங்களா? இது மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள். முக்கியமாக கீழே ஏதாச்சும் ஒரு பாத்திரம் தட்டுதுன்னா வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற பழைய தண்ணி எல்லாம் வெளியே வரும், அழுக்கான தண்ணிலாம் வெளியே வரும். அங்கே ஒரு கருப்பு கலரில் ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இருக்க அந்த நாபை பொறுமையாக சொல்லிட்டு வெளியே எடுங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபில்டர் சொல்லுவாங்க. நம்ம துணியில் இருக்கிற நூல், குப்பை, அப்புறம் காயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அடைச்சிக்கும். இதனால தான் நம்ம மிஷினில் இருக்கிற தண்ணி சரியாக வெளியே போகாது. துணியும் பார்த்தீங்கன்னா வாடகை அதிகமாக இருக்கும். இதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. இதை அப்படியே விடக்கூடாது. நேராக இந்த வாட்டர் டேப்பில் காட்டி நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க. தேவைப்பட்ட ஒரு பழைய டூத் ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் தேய்க்கலாம். நல்லா வாஷ் பண்ண அப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸில் விட்டு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. அப்போ தான் தண்ணி லீக் ஆகாமல் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ மெயின் பிக்சருக்கு வந்துடலாம். இந்த டிஸ்கலர் பவுடர் பேக்கெட்டை கட் பண்ணி நம்ம வழக்கமாக அந்த லிக்விட் ஊற்றுற அந்த டிடர்ஜென்ட் ட்ராவில் தான் பார்த்தீங்கன்னா கொட்டிடுவோம். நீங்கள் ஃபுல் பேக்கெட்டையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ட்ராவில் மட்டும் இல்லாமல் ட்ரம்முலேயும் பார்த்தீங்கன்னா பாதி பவுடர் மேலே கொட்டினீங்கன்னா கண்டிப்பாக நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஒரு வாஷுக்கு கண்டிப்பாக நீங்கள் 2லேருந்து ஒரு 3 பேக்கெட் கொட்டினா தான் கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பேக்கெட் மட்டும் கொட்டினா வேலைக்கு ஆகாது, பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் நல்லா கொட்டிட்டு உங்கள் மிஷினில் இந்த டேப் க்ளீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். டேப் க்ளீனிங் பண்ணுறத தவிர நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லதுங்க. ஏன்னா டேப் க்ளீனிங் பார்த்தீங்கன்னா உங்கள் வாஷிங் மிஷின் ஒரு 15 மிஷின் தான் க்ளீன் பண்ணோம். ஆனால் ஆக்சுவலி நார்மல் நீங்கள் வாஷிங் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாஷிங் மிஷின் நல்லா டீப் க்ளீனிங் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நார்மல் வாஷிங் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலே உங்கள் வாஷிங் மிஷினை ஓட விடுங்க. அப்போ தான் நான் டீப் க்ளீனிங் பண்ணோம். ஸோ முக்கியமாக தண்ணியோட டெம்பரேச்சரும் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 40 டிகிரி இருக்கணுமா, 60 டிகிரி இருக்கணுமா, கோல்டாக இருக்கணுமா, ஹாட்டாக இருக்கணுமா, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹாட் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வாஷிங் மிஷின் நல்லா க்ளீன் ஆகும். எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும், மிஷின் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுக்காக நீங்கள் சர்வீஸ் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஏன் அட்லீஸ்ட் 1000 கூட ஆகலாம். ஏன்னா உங்ககிட்ட அந்த பவுடரும் பார்த்தீங்கன்னா உங்கள் தலையில் கட்டிடுவாங்க. அவங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்காக அந்த டிஸ்கலர் பவுடரும் பார்த்தீங்கன்னா தலையிலே கட்டிடுவாங்க. அது ஒரு பவுடர் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம். 4 பவுடர் சேர்த்தே ஒரு 400 ரூபாய்க்குள்ளே தான் வந்துச்சு. இந்த பவுடர் யாருக்காவது வேணும்னா நான் மேலே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ஸோ இனிமேல் நீங்களே உங்கள் வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்களே பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் நீங்கள் சர்வீஸ் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம் சரியாக ஓடல இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா மட்டும் நீங்கள் சர்வீஸ் புக் பண்ண நல்லது. க்ளீனிங்க்காக நீங்கள் புக் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் செலவு தான் அதிகரிக்கும். இது நீங்களே பண்ண பழகிக்கோங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் வாஷிங் மிஷின் நீங்கள் தான் க்ளீன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை ஒரு சில டிப்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.